வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. ஒரு குழந்தை முதல் முறையாக எழுத கற்றுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் சுலபமாக அது எழுத பழகிடும். இதே பிரின்சிபலாக ஏன் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியலன்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவோம். பட் இதுக்கான உண்மையான காரணம் தவறு செய்கிறது சகஜமானது தான். அது மூலியமாக தான் சரியான விஷயம் எதுன்னு புரிஞ்சுக்க முடியும்னு பொதுவாக யாரும் நமக்கு சொல்லி கொடுக்காம போனது தான்னு நினைக்கிறேன். வீடு, ஸ்கூல், காலேஜ், வேலை செய்கிற இடம்னு இங்கெல்லாம் நம்ம செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்குக்கு கூட முதல்ல ஜட்ஜ்மெண்ட்ஸும் பனிஷ்மெண்ட்ஸும் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி மிஸ்டேக்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாமே. அ மிஸ்டேக் இஸ் சம்திங் வி டூ அன்இன்டென்ஷனலி. அதாவது நம்ம அறியாமையினால் நடக்கிற விஷயங்கள் தான் மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் இன்னொருத்தர்கிட்ட பேசும்பொழுது வர மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவான முடிவுகள் எடுக்காமல் போகிறது, நாம் செய்கிற வேலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் விடுறதுன்னு இதெல்லாமே நம்மளோட அறியாமையிலிருந்து செய்கிற தவறுகள் தான். நமக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கப்படலை. ஆனால் நாமளாக படித்து தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் கூட நமக்குள்ளே இருக்க அந்த இன்னர் கிரிட்டிக் நம்ம குறைகளை அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண விடுறதில்ல. நம்ம செஞ்ச தவறுகளை இது அறியாமையினால தான் பண்ணேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை மற்றவங்க தான் நம்ம ஃப்ளாஸை அக்செப்ட் பண்ணுறாங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்படி இருக்கிறது கிடையாது. நம்ம தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டா கூட அடுத்தவங்க இதுக்கு என்ன காமெண்ட் பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயம்தான் முதல்ல வரும். இது எல்லாத்தையும் விட நாம் எப்போவோ செஞ்ச தவறுகளை நினச்சி இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த கில்ட்டி ஃபீலிங் ஒரு வடுவாகவே மாறிடுது. இதனாலேயே வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக மாறிடுறோம். இதனால தான் நிறைய பேர் செல்ஃப் ஜோனில் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டா ப்ராப்ளம்ஸே வராதேன்னு சொல்லி புதுசாக வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட இதனால் ஒதுக்கி வச்சிடுறோம். ஒரு வேலையை முதல் முறையாக கற்றுக்கும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் நிறைய செய்ய தான் செய்வோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து கெரியர் சாய்ஸஸ், பர்சனல் சாய்ஸஸ்னு இப்படி தவறான முடிவுகளை நிறைய எடுத்திருப்போம். அது சரியான முறை இல்லை, எனக்கான பாதை அது இல்லைன்னு உணர்ந்து அதை திருத்திக்கிட்டு மறுபடியும் முயற்சி செய்யும் பொழுது தான் அடுத்த கட்டத்துக்கு வளருவோம். இதுதான் நியதி. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், இன்றைக்கி உங்கள் டேயில் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இதிலிருந்து நான் என்ன பாடங்கள் கற்றுருக்கேனா, இல்லை அதுக்காக என்ன நானே இப்போ வரைக்கும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேனான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். உங்கள் பாஸ்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஏதோ ஒரு கோவத்துலேயும் வருத்தத்துலேயும் நடந்த மிஸ்டேக்ஸ் தான் அதெல்லாம்னு உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னிக்க ஆரம்பிக்கணும். என்ன தவறாகட்டும் தோல்விகளாகட்டும் ரெண்டுமே நமக்கு பாடங்களை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குமே தவிர நாம் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்றதை அதை டிஃபைன் பண்ணாது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருப்பப்பட்டால் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். I will see you soon in another episode.